வழக்கமா செய்யறதெல்லாம் இனிமே செய்ய வேண்டாம்னு நினைச்சிட்டியா? ஒரே நாள்ல வேலைக்கு வந்த கூலியால முதலாளி ஆயிட்டியே. மதினி 11:30 10:30 காலையில எந்திரிச்ச உடனே ராஜிபா காபி குடிப்பாங்க தெரியாதா? நீ பாட்டுக்கு சொல்ல படுக்கவாப்ல நேரம் ஆச்சு. ஊரெல்லாம் சுத்தல. கோவிலுக்கு போயிட்டு வர. ஏய் என்ன 10:30 தான ஆகுது. பாத்து பேசினா நல்லது. ஏய் கோவிலுக்கு போவியோ குளத்துக்கு போவியோ அப்ப நைட் 3 மணிக்கு தூங்குவியோ? தேவையில்லாம ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காத. நான் இப்ப சார்ஜ் தூக்கிடுவேன். லைவ் வாசிக்கலாம். மேடம் பிரசாத் எடுத்துக்கோங்க. லைவ் வாசிக்கலாம். இன்னைக்கு பிரதோஷம். நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும்னு அவர் பேர்லயும் என் பேர்லயும் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். அந்த ரிமோட் எடு. தட்டி விட்டுருவா. ரிமோட் எடுடா. இந்த கடவுள் கரையை வச்சிருக்காங்க. நான் சாமியை நம்புறேன். நீங்க மனுஷங்களை நம்புறீங்க. சாமியை நம்பினா மனுஷன் மனசை மாத்துவாரு. மனுஷனை நம்பினாலும் சாமி மாற மாட்டாருல்ல. சத்தமா படி. என்ன படிக்க? வசனம் படுத்தினா கூட அவங்க பக்கத்துல என்ன நியாயம் இருக்குன்னு நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன். நீங்க என்ன கண்டபடி பேசி ஓ இப்ப இடத்த பார்த்துட்டு இருக்க, அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கியோ? பார்த்துட்டு தான் இருக்காரு. இது பார்க்க நேரம் இல்லை. 11 ஆக போகுது. கொள்ளாதே, அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. நீதிமொழிகள் 3:31. போயிட்டு வா. உங்க மேல எல்லாம் வருத்தம்னு சொல்ல முடியாது. ஆமேன்னு சொல்லியாட்டி. தெரியாதுல்ல ஒருத்தரை பத்தி. ஆமென். பயபக்தியோட பயில் வாசிக்கியா? உங்க கண்ணு முன்னாடி கொலை பண்ண போறவங்க வாய் மூடி போயிரு. வசனம் வாசிச்சுனா எப்படி வாசிக்கணும்? பொறாமை கொள்ளாதே. ஏன்னா உங்க மேல இருக்கிற பொறுப்பை நான் சுமந்துட்டு இருந்தேன்னா அது எனக்கு தான் பாரமா இருக்கும். தப்பே செய்யாத நானும்